நாங்கள் எழும்பூர் சட்டமன்றத்துக்கு எங்கள் எடப்பாடியார் ஆட்சி வரணும், அதிமுக ஆட்சி வெற்றி பெறணும். அதிமுக ஆட்சி வந்தால் சில நன்மைகள், சில வாக்குறுதிகள் எல்லாமே சொன்னபடி செய்வாங்கன்ட்டு நாங்கள் நம்பி நிற்கிறோம். அவங்க ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும். திமுக ஆட்சியில் இன்னொன்று, மேஞ்சூர்ல படிக்கிற பொண்ணை இந்த கஞ்சா போதை கலாச்சாரத்துல பசங்க இறங்கி அந்த இதுல படிக்கிற பொண்ணை வீட்டுல போயிட்டு கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது, நிறைய கற்பழிப்பு நடக்குது, நிறைய செயின் ஸ்நாட்ச் எல்லாம் நடக்குது. பொம்பளைங்க பாதுகாப்பா இந்த ஆட்சியில போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப பயசுபமா இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒழிக்கணும்னா எங்க எடப்பாடி ஆட்சி வரணும். அது இல்லாம லேப்டாப் எல்லாம் எங்க ஆட்சியில 10ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் குத்துக்கிறாங்க. ஆனா இந்த ஆட்சியில ஓட்டு போடுற பசங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தான் லேப்டாப் குத்துக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்கு. அது இல்லாம கோடை வெயில்ன்ட்டு ஒண்ணு அதுக்கு புதுசா எல்லா மக்களுக்கு ஒரு 3000 ரூபாய், ஒரு 2000 ரூபாய், 5000 ரூபாய் போட்டுக்கிறாரு. இதெல்லாமே எடப்பாடியார் நல்லா பண்றாரு, அடுத்தது ஏடிஎம்கே வருதுன்ட்டு ஒரு பயத்துல இதெல்லாம் ஸ்டாலின் பண்ணிக்கிறாரு. அதனால இப்ப இது நீங்க இருக்க தொகுதி எழும்பூர்ல யாரு கண்டெஸ்ட் பண்றா? யாரு? எங்க எழும்பூர் தொகுதியில நம்ம இளம் வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி அவரு நான் பணம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, எனக்கு தொகுதி மக்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் நான் கண்டிப்பா நான் செஞ்சு காட்டுவேன்.